விருதுநகர் மாவட்டம், சிவகாசி ஐயனாடார் ஜானகிஅம்மாள் காலேஜ். அந்த காலேஜ்ல நானும் ஒரு முன்னாள் மாணவன் தான். அந்த காலேஜ்ல நேத்து ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதாவது ஒரு பெண்ணோட பெர்சனல் விஷயத்த பத்தி அந்த காலேஜ கூப்பிட்டு கண்டிச்சதா இருக்கட்டும். ஏன்னா ஒரு மேஜரான பொண்ணுங்கள வந்து நீங்க படிப்ப தாண்டி ஒரு விஷயத்துக்கு நீங்க கைடு மட்டும் தான் பண்ணணுமே தவிர கண்டிக்க கூடவே கூடாது. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு பேசி அந்த பொண்ண எவ்வளவு மனசு கஷ்டப்பட வச்சிருந்தாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்கும். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா நான் பேசுறத விட எங்க அப்பா பேசுனது. கரெக்ட். இன்னைக்கு நடந்தது அந்த பொண்ணுக்கு மாறி யாருக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணும் வந்து என் பொண்ணு மாதிரி தான். அவங்க அப்பா அம்மா வந்து இன்னைக்கு எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கங்கிறது நமக்கு தான் தெரியும். ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும். அதாவது காலேஜ்ங்கிறது வந்து ஒரு அந்த பர்சனல் விஷயத்த நீங்க கூப்பிட்டு கண்டிங்க வேணாம். பர்சனல் விஷயம் தலையிடவே கூடாது. சரி, அப்படியே நீங்க கூப்பிட்டு அது தெரிஞ்சு கண்டிச்சாலுமே அதை வந்து நீங்க கைடு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடாதுமான்னு சொல்லதை விட்டுக்கிட்டு நீங்க அவங்க அப்பா அம்மாவே வர வச்சு கண்டிச்சு இன்னைக்கு அந்த பிள்ளை கேவலப்பட்டு அந்த பிள்ளை இறந்துச்சு. யார் கொடுப்பா உயிர்? இந்த தென் மாவட்டங்கள்ல காலேஜ் பூரா இப்படித்தானே பண்றீங்க. இந்த ஆசிரியர் பண்ண தப்புனால எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நடக்கு. தென்மாவட்ட ஷிட்டுன்னு சொல்லி என்ன ஷிட்டு? உயிர் போடுறதா ஷிட்டா? இந்த கோயம்புத்தூர் அங்கெல்லாம் பாருங்க, ஏதாவது பிரச்சனை இருக்குதா? அதனால தானே ஏதாவது உங்ககிட்ட தான் பிள்ளைகள் இருக்கு. பாதி நாள் உங்ககிட்ட தான் இருக்கு. ஒரு 4 மணி 2 மணி நேரம் தான் என்கிட்ட பேசுது, படுத்து தூங்குதுங்க. 3 நேரம் நீங்க தான் பாக்க. அப்ப நீங்க ஒரு கைடு பண்ணணும். இத வந்து நீங்க அத ஒரு பெருசாக்கி அந்த பிள்ளை உயிர் போயிடுச்சு. அந்த குடும்பத்துக்கு உங்களுக்காக அந்த உயிரை கொடுக்க முடியுமா? அந்த குடும்பத்துக்கு அந்த பிள்ளையை கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி தவறுதல் பண்ண ஆசிரியரை கண்டிப்பா கைது செய்யணும். அந்த பிள்ளைக்கு ஒரு நீதி கிடைக்கணும். இனிமேல் எந்த காலேஜ்ல இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க.